அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் வந்து பிராணிக் ஹீலிங்கில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இதெல்லாமே வந்து சக்ராஸ், பிராணிக் ஹீலிங் சக்ராஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, மாஸ்டர் சோ காக்ஸ் எழுதினது. அந்த புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்களை பார்ப்போம். ஒவ்வொரு சக்கராவை பற்றியும் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்லாம் நமக்கு தெரியும் போது ஓகே, இப்போது நம்ம உடம்புல என்ன சரியில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சரியாக நம்ம குணப்படுத்திக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து நல்லா லீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இதில் வந்து நம்ம சீரீஸாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சக்கராஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பேசிக் சக்கரை பற்றி பார்ப்போம். இது வந்து மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் வந்து இதோட ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஸோ இந்த மூலாதார சக்கரம் தான் வந்து நம்ம குண்டலினி சக்தி வந்து இருக்கிறதா நம்ம சொல்கிறாங்க. இந்த குண்டலினி சக்தி வந்து நம்ம மெடிடேட் பண்ண ஸோ ரைஸ் ஆகி நம்ம பிரெயினுக்கு போகும்போது அந்த பிரெயினோட செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், ஸோ இதனால் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம இன்னர் வேர்ல்டு, ஹையர் கான்சியஸ்னஸ் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பிரெயினில் பதிவாகிறதுக்கும் இந்த குண்டலினி எனர்ஜி வந்து நமக்கு தேவையாக இருக்குது. ஸோ அப்போ குண்டலினி எனர்ஜி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பேசிக் சக்கரா வந்து நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றது ஒரு முக்கியமானது. அதாவது ஒரு மரத்தோட வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தான் மரமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பேசிக் சக்கரா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம பாடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த சக்ரா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படின்றது, சர்வைவல் வந்து நல்லாயிருக்கும். அதாவது இப்போ இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னாலே சில சர்வைவலான திங்ஸ் நமக்கு தேவை இருக்குது. அதாவது பணம் சம்பாதிக்கணும், தொழில் செய்யணும், ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய சர்வைவல் திங்ஸ் இருக்குது. இந்த சர்வைவல் திங்ஸ்னால் ஒருத்தருக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த பேசிக் சக்கரா வந்து ப்ராப்பராக இருக்கும். அண்ட் இந்த சக்கரா வந்து சக்கரா ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்னா, நிறைய நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணுறோம், பட் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சக்கராவோட சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறது. இந்த சக்கராவோட சைஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது என்னன்னா, என்ன பிளான் பண்ணுறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ பிளானுக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் நமக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும். இந்த சக்கரா ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா நிறையா பிளான் பண்ணுவோம், பட் எக்ஸிக்யூஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் 10 இயர்ஸ் அண்ட் 15 இயர்ஸ்க்கு ஐடியாவாகவே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த பேசிக் சக்கரா ஸ்ட்ராங்காக இருக்க பீப்புள் வந்து நிறைய டைனமிக்கான ஒர்க்கில் வந்து ஈடுபட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ கிரிக்கெட்னா கிரிக்கெட்டில் மட்டும் இருக்க மாட்டாங்க, ஃபுட்பால் ஆடுவாங்க, அண்டு ஜாவ்லின், இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா பண்ண இந்த பேசிக் சக்கரா வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். பேசிக் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நம்மளால் டைனமிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு பல வேலைகளை உங்களால் கவனம் செலுத்தி அதை முடிக்க முடியும். பல வேலைகளை ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். டைனமிக்காக இருக்கும் போது தான் அவங்க வந்து ஃபீல் அலைவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைனமிக்கான ஒர்க்கு வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா பேசிக் சக்கராவை ஸ்ட்ரெங்தன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நடக்கும். ஸோ இந்த பேசிக் சக்கராவோட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்ப்போம். இந்த பேசிக் சக்கரா தான் நம்ம ஃபிசிக்கல் பாடி, மசில், நர்வ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. ஒன்று, ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட். ஸோ நம்ம உடம்புல ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறது இந்த பேசிக் சக்கரா. அடுத்ததாக இந்த பேசிக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டைனமிக்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ஆக்டிவாகும் போது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து வரும். ஸோ தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டே இருக்கும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ரெஸ்ட், நமக்கு எப்போவுமே வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபீலிங் வந்து வந்துடும். அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்ட்ஸுக்கு எல்லாமே இந்த பேசிக் சக்கரா வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதை நார்மலைஸ் பண்ணணும். இந்த சக்கரா வந்து ப்ராப்பராக ஆக்டிவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொபஸ்ட்டாக இருப்பாங்க. அண்ட் இந்த சக்கரா வந்து வீக்கராக இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஜைலாக, பார்க்கவே வந்து எனர்ஜி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ஃபீல் மட்டும் இல்லை, அவங்க பார்க்கவும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த சக்கராவை வந்து ஒரு மாதிரி எனர்ஜி குறைவாக இருக்கவங்களும் உடம்புல வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கும் இந்த சக்கராவை வந்து ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா திரும்பி பழையபடியே வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்டையர் ஸ்பைனையும் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறது இந்த பேசிக் சக்கரா தான். ஃபார் எக்ஸாம்பிள்
வயசானவங்களுக்கு பார்த்தா கூண் விழுவும் இல்லையா, அப்போ என்ன ஆகுதுன்னா நாள் பட அவங்க பேசிக் வந்து அதோட எனர்ஜி கம்மியாகிட்டே வருது, அதனால் கூண் விழுது. இதுவே நீங்கள் நம்ம பேசிக் சக்கராவை வந்து அவங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வயசானாலும் கூண் விழுகாது, ஸ்ட்ரைட்டாக ஸ்பைன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்பைனுக்கு வந்து எனர்ஜி சப்ளை பண்ணுறது பேசிக் சக்கரா. இந்த பேசிக் சக்கரா வந்து ப்ராப்பரான சில எயில்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து உடம்புல வரும். ஸோ அதுக்கு என்னென்னா நம்ம மசில் ரிலேட்டடான டிசீஸ் வரலாம், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வந்து வரலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்னஸ், ஜென்ரலாக ஏதோ வீக்னஸ் வர்றது, இந்த வீக்னஸ் தான் நாள் பட ஏதாவது ஒரு நோய்களாக மாற ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்போது மசிலுக்கு எனர்ஜி இல்லைன்னா மசில் சார்ந்த பிரச்சனைகள் வருது, போனுக்கு எனர்ஜி போகணுன்னா போன் சார்ந்த பிரச்சனைகள் வருது, நர்வ்ஸ்க்கு எனர்ஜி போகணுன்னா நர்வ்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே எனர்ஜி போகாதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது இல்லையா. ஸோ இந்த ரிலேட்டட் டிசீஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி சைக்காலஜிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக வீக்காக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஒர்க்கில் வந்து ஆக்டிவ்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தோட பொருந்தாத ஐடியாஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் அவங்க ப்ராக்டிக்கலாக எதையுமே செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க, செய்ய முடியாது. இந்த உலகத்தில் சர்வைவலுக்கான சில நீட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ பணம் ஈட்டுறது, தொழில் பண்ணுறது, அண்டு இந்த சில பேசிக்கான சர்வைவல் இன்ஸ்டிங்க்லாம் இருக்கு இல்லையா, இது ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பேசிக் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இல்லைனா நமக்கு பணம் சம்பாதிக்கணும் எண்ணமே வராது, குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது, அண்டு தொழில் செய்யணும் அப்படின்ற எந்த எண்ணமும் இருக்காது. ஒரு மாதிரி இந்த உலகத்தோட தனித்து விடப்பட்ட சில நபர்கள் மாதிரி இருப்போம். அவங்க அதோட காரணம் என்னென்னா பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ பேசிக் வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக அவங்க ஒரு நார்மலான லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். ஸோ இது பொதுவாக எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நிறைய மெடிடேஷன் நம்ம அப்பர் சக்ராஸ், 3ஆம் கண் தியானம், அப்புறம் நிறைய மெடிடேஷன் பண்ணும்போது கான்ஷியஸ் வந்து ஷிஃப்ட் ஆகி மேலே போயிடும். ஸோ எனர்ஜி வந்து மேலே போயிடும். ஸோ அதை அப்போ நம்ம ரூட்டிங் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரியான ஸ்டேட் ஆஃப் இதுக்கு போயிடுவோம். ஸோ அப்போ வந்து ரூட்டிங், கிரவுண்டிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த மைண்ட் செட் நம்ம போயிடுவோம். சப்போஸ் இந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் அவேர்னஸாக இருந்ததுன்னா ரூட்டிங் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ ரூட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது சில இடங்களில் சாந்தி தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவேஸ் நீங்கள் சாந்தி பண்ணாலும் சரி, ரூட்டிங் பண்ணாலும் சரி, அந்த எனர்ஜி வந்து நார்மலைஸ் ஆகி திரும்பி அது இருக்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து சில டிசீஸ்லாம் வந்து சொல்கிறேன். இந்த டிசீஸ் எல்லாமே வந்து பேசிக் சக்கரா வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதனால நமக்கு வந்து வருது. ஆர்த்ரைட்டிஸ், ருமாட்டிசம், ஸ்பைனல் ப்ராப்ளம், அப்புறம் பிளட் எலிமெண்ட்ஸ் வந்து அலர்ஜி, கேன்சர், லுக்கிமியா, க்ரோத் ஆஃப் செல், அதாவது நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னா இது ரொம்ப பேசிக் சக்கரா வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ க்ரோத் ஆஃப் செல், ஹார்ட் டிசீஸ், பிரெயின் அண்ட் செக்ஷுவல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பேசிக் சக்கரா வந்து கவர் பண்ணுது. அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு எல்லாமே பேசிக் சக்கரா வந்து ஒன்று வந்து எனர்ஜி குறைவாக இருக்கலாம், இல்லாட்டி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிராணிக் ஹீலிங் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த சக்கராவை வந்து ஓகே இப்போ ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தால் நீங்கள் நார்மலைஸ் பண்ணலாம். ஆர்எல்எஸ் வந்து அது ரொம்ப எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதை எனர்ஜைஸ் பண்ணி ப்ராப்பரான சைஸ்க்கு கொண்டு வரலாம். நீங்களேவும் லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். இது ஒரு மெத்தட். இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹீலரோட தொடர்பு கொண்டும் நீங்கள் வந்து சரி பண்ணலாம். உங்களுக்கு ஹீலிங் தேவை அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவைலபிளாக இருக்க பிராணிக் ஹீலர்ஸோட காண்டாக்ட்ஸ் வந்து கொடுப்போம், நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹீலிங் எடுக்கும் போது நீங்கள் 2 hours மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு வாங்க. நல்லது, நன்றி.